பஞ்சாமிர்தம் வச்சு ஈஸியான ஒரு ஸ்வீட் போண்டா ரெசிபி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வணக்கம், நான் டாக்டர் சபரிகிரிஜா, சித்தா டாக்டர் அண்ட் ஃபவுண்டர் ஆஃப் ஆரோக்கியா பேக்ஸ் அண்ட் ஃபுட்ஸ். மைதா மாவு இல்லாம தெனை மாவு வச்சு பஞ்சாமிர்தம் அதோட சேர்த்து ஒரு ஹெல்த்தியான போண்டா செய்யலாமா? நான் யூஸ் பண்ணியிருக்கிறது பழனி பஞ்சாமிர்தம் தான். இதுல விருப்பாச்சி ஸ்பெஷல் வாழைப்பழம், நாட்டு சக்கரை, பேரிச்சம்பழம், ஏலக்காய், தேன், கற்கண்டு, நெய் எல்லாம் சேர்த்து தான் பண்ணுவாங்க. இதுல பேரிச்சம்பழம் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறனால அயன் ரிச்சாக இருக்கும். இன்ஸ்டண்ட்டாக பாடிக்கு எனர்ஜியை கொடுக்கும். ஏற்கனவே இந்த சேனலில் பஞ்சாமிரத்தை வச்சு கப் கேக் ரெசிபி ஷேர் பண்ணியிருந்தேன். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மிஸ் பண்ணவங்க அந்த ரெசிபியும் ட்ரை பண்ணி பாருங்கள். யூஸ்வலாக செய்கிற ஸ்வீட் போண்டா ரெசிபி மாதிரி மைதா மாவில் செய்யாமல் நாச்சத்து அதிகமாக இருக்கிற தினை மாவு சேர்த்து பண்ணுறனால ரொம்ப நேரம் பசி வராமல் வயிறு ஃபுல்ஃபில்லாக இருக்கும். பாரம்பரியமான பஞ்சாமிர்தத்தோட திணை சேரும்போது இதோட டேஸ்டே அருமையாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் கோதுமை மாவு 1 கப்பு, தினை மாவு 1 கப் எடுத்துக்கலாம். அதோட 1/8 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த போண்டா செய்கிறதுக்கு நம்ம 1 கப் பஞ்சாமிர்தம் எடுத்துக்கலாம். வேறு எந்த ஸ்வீட்னரும் இதில் ஆட் பண்ண தேவையில்லை. பஞ்சாமிர்தம் மாவோட ஒன்றா கலக்கிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்து 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி 1 கப் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு தண்ணி பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். மாவு பொறுத்து தண்ணியோட அளவு மாறுபட சான்ஸ் உண்டு. தேங்காயை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிட்டு மாவில் சேர்த்து ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சிடலாம். மாவு ஊற வச்ச கேப்பில் ஆயிலை சூடு பண்ணிடலாம். 10 மினிட்ஸ் கழிச்சு மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சூடான எண்ணெயில் போட்டு மீடியம் ஃப்ளேமில் பொரிச்சு எடுத்துடலாம். வெளியில கிரன்ச்சியா உள்ள சாஃப்டான தினை பஞ்சாமிர்தம் போண்டா ரெடி. குழந்தைங்க ஸ்கூல் முடிச்சு வர டயத்தில் இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபி செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு ஹெல்த்தி ரெசிபி வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.